அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் இளையராணி. வந்தியத்தேவன் காவேரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. இந்த தருணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவேரி கரை வழியாக ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் பனை மரத்தின் இலச்சினை சித்திரம் காணப்பட்டது. ஆஹா, கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்குதான் இது. நாம் குடந்தை வழியாக வர இவர்கள் வேறு வழியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணோம். அவர் வேறு எங்கேயாவது வழியில் தங்கிவிட்டார் போலும். பல்லக்கு தஞ்சாவூரில் இருந்த தென்திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தான் என்று அந்த சமயத்தில் அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில் இருப்பது மதுராந்தகத்தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாக தோன்றியது. கொஞ்சம் பல்லக்கை தொடர்ந்து போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம். பல்லக்கை சுமந்து செல்பவர்கள் அதை கீழே வைக்கலாம். ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம். அந்த சமயத்தில் அவருடன் பழக்கம் செய்து கொள்ளலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம். அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகிறது. தந்திரங்களை கையாளாவிட்டால் எடுத்த காரியம் கைகூடாது அல்லவா? அதிலும் இராஜாங்க காரியங்களில் கண்டிப்பாக தந்திரத்தை உபயோகப்படுத்தியே ஆக வேண்டும். எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் போய்கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிட்டவில்லை. காவேரிக்கும் தஞ்சாவூருக்கும் மத்தியிலிருந்து மற்றும் 4 நதிகளை கடந்தாகிவிட்டது. அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை. ஒரே மூச்சாக போய்கொண்டிருந்தது. அதோ சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை மதிலும் வாசலும் தெரியத் தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவன் எண்ணம் கைகூடப் போவதில்லை. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும். இதற்கு என்ன வழி என்று அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான். "நீ யாரப்பா? திருவையாற்றிலிருந்து எங்களை தொடர்ந்து வருகிறாய்?" என்று கேட்டான். "நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகிறேன். இந்த சாலைதானே தஞ்சாவூர் போகிறது" என்றான் வந்தியத்தேவன். இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கின் அருகில் வந்துவிட்டான். உடனே அவன் மூளையை கசக்கி கண்டுபிடிக்க முயன்ற உபாயமும் புலப்பட்டு விட்டது. குதிரையை காலால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் பின்தண்டை தூக்கியவர்களின் மீது விட்டடித்தான். அவர்கள் பயத்துடனே திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவன் உடனே "மகாராஜா, மகாராஜா, பல்லக்கு தூக்கும் ஆட்கள் என் குதிரையை இடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ" என்று கத்தினான். பல்லக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. முதலில் பல்லக்கின் வெளிப்புற திரை பனைமரச் சின்னமுடைய துணித்திரை விலகியது. பின்னர் உள்ளிருந்த பட்டுத்திரையும் நகரத் தொடங்கியது. முன்னொரு தடவை வல்லவரையன் பார்த்தது போன்ற பொன்வண்ண கையும் தெரிந்தது. வந்தியத்தேவன் இனி தான் குதிரை மேலிருப்பது தகாது என்று ஒரு நொடியில் கீழே குதித்தான். பல்லக்கின் அருகில் ஓடி வந்து "இளவரசே, இளவரசே, பல்லக்கு சுமக்கும் ஆட்கள்" என்று சொல்லிக்கொண்டே அண்ணாந்து பார்த்தான். மீண்டும் உற்று பார்த்தான். கண்ணிமைகளை மூடி திறந்து மேலும் பார்த்தான். பார்த்த கண்கள் கூசின. பேசிய நா குளறியது. தொண்டையில் திடீரென்று ஈரம் பற்றியது. "இல்லை இல்லை, தாங்கள் பழுவூர் இளவரசிதானே? பழுவூர் இளவரசி, உங்கள் ஆட்கள் குதிரை என் பல்லக்கை இடித்தது" என்று உளறி கொட்டினான். இது எல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் நடந்தது. பல்லக்கின் முன்னும் பின்னும் சென்ற வேல் வீரர்கள் ஓடி வந்து வல்லவரையனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்பது வல்லவரையனுக்கும் தெரிந்தது. அவனுடைய கையும் இயல்பாக உறைவாளிடம் சென்றது. ஆனால் கண்களை மட்டும் பல்லக்கின் பட்டுத்திரையின் மத்தியில் ஒளிர்ந்த மோகனாங்கியின் சந்திர பிம்ப வதனத்தினின்று அவனால் அகற்ற முடியவில்லை. ஆம், வல்லவரையன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இப்போது அப்பல்லக்கில் அவன் கண்டது ஒரு நிஜமான பெண்ணின் வடிவம்தான். பெண் என்றாலும் எப்படிப்பட்ட பெண்? பார்த்தவர்களை பைத்தியமாக்கக்கூடிய இத்தகைய பெண்ணழகு இவ்வுலகில் இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணியதே இல்லை. நல்ல வேளையாக அதே நிமிஷத்தில் வந்தியத்தேவனுடைய மூளை நரம்பு ஒன்று அசைந்தது. அதிசயமான ஓர் எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாயிற்று. அதை உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தான். ஒரு பெரும் முயற்சி செய்து தொண்டையை கனைத்து நாவிற்கு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு "மன்னிக்க வேண்டும், தாங்கள் பழுவூர் இளையராணிதானே? தங்களை பார்ப்பதற்குத்தான் இத்தனை தூரம் வந்தேன்" என்றான். பழுவூர் இளையராணியின் பால்வடியும் முகத்தில் இளநகை அரும்பியது. அந்த புன்முறுவலின் காந்தி நமது இளம் வீரனை திக்குமுக்காடி திணறச் செய்தது. அவன் அருகில் நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியின் கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருந்ததாக தோன்றியது. அந்த பெண்ணரசி கையினால் ஒரு சமிக்கை செய்யவே அவர்கள் உடனே அகன்று போய் சற்று தூரத்தில் விலகி நின்றார்கள். 2 வீரர்கள் பல்லக்கின் மீது மோதிக்கொண்டு நின்ற குதிரையை பிடித்து கொண்டார்கள்.
பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள். வந்தியத்தேவனுடைய நெஞ்சில் 2 கூரிய வேல்முனைகள் பாய்ந்தன. ஆமாம், நான் பழுவூர் இளையராணிதான் என்றாள் அப்பெண்மணி. சற்று முன்னால் நீ என்ன சொன்னாய்? ஏதோ முறையிட்டாயே, பல்லக்கு சுமக்கும் ஆட்களைப் பற்றி என்று அவள் கேட்டாள். காசிப்பட்டின் மென்மையும் கல்லின் போதையையும் காட்டுத்தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பெண் குரலில் கலந்திருக்க முடியுமா? அவ்விதம் இதோ கலந்திருக்கின்றனவே என்று வந்தியத்தேவன் நினைத்து கொண்டான். பல்லக்கை கொண்டு வந்து அவர்கள் உன் குதிரை மீது மோதினார்கள் என்றா சொன்னாய் என்று அந்த பெண் குரல் கேட்டது. பழுவூர் ராணியின் பவள இதழ்களில் தவழ்ந்த பரிகாச புன்னகை அந்த வேடிக்கையை அவள் நன்கு ரசித்ததாக காட்டியது. இதனால் வந்தியத்தேவன் சிறிது துணிச்சல் அடைந்தான். ஆம் மகாராணி, இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். என் குதிரை மிரண்டு விட்டது என்றான். நீயும் மிரண்டு போய்தான் இருக்கிறாய். துர்க்கையம்மன் கோவில் பூசாரியிடம் போய் வேப்பிலை அடிக்கச் சொல், பயம் தெளியட்டும் என்றாள். இதற்குள் வந்தியத்தேவனுடைய பயம் நன்கு தெளிந்து விட்டது. அவனுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது. பழுவூர் ராணியின் முகபாவம் இப்போது மாறிவிட்டது. குறுநகையின் நிலவு கோபக்கனலாகியது. வேடிக்கை அப்புறம் இருக்கட்டும், உண்மையை சொல். எதற்காக பல்லக்கின் மேல் குதிரையை கொண்டு வந்து மோதி நிறுத்தினாய் என்று கேட்டாள். இதற்கு தக்க பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாவிட்டால் நல்ல வேளையாக ஏற்கனவே அந்த பதிலை வந்தியத்தேவன் உள்ளத்தில் யோசித்து வைத்திருந்தான். சற்று தனிந்த குரலில், பிறர் கேட்கக்கூடாது என்று வேண்டுமென்றே தனித்த ரகசியம் பேசும் குரலில், தேவி, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியார் அவர்தான் திருமலையப்பர் தங்களை சந்திக்கும்படி சொன்னார். அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன், மன்னிக்க வேண்டும் என்றான். இவ்விதம் சொல்லிக்கொண்டே பழுவூர் ராணியின் முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான். தன்னுடைய பதிலினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்னும் ஆவலுடன் பார்த்தான். கனி மரத்தின் மேல் கல் எறிவது போன்ற காரியம்தான் இது. கனி விழுமா, காய் விழுமா? எரிந்த கல் மட்டும் திரும்பி விழுமா, அல்லது எதிர்பாராத இடி ஏதாவது விழுமா? பழுவூர் ராணியின் கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின. மறுகணத்தில் அப்பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். சரி, நடுச்சாலையில் நின்று பேசுவது நல்லது அல்ல. நாளைக்கு நம் அரண்மனைக்கு வா, எல்லா விஷயமும் அங்கே விவரமாக சொல்லிக் கொள்ளலாம் என்றாள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது. நினைத்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் போல தோன்றியது. ஆனால் 3/4 கிணறு தாண்டி பயனில்லை. மீதி 1/4 பங்கு கிணறையும் தாண்டியாக வேண்டும். தேவி, கோட்டைக்குள் என்னை விடமாட்டார்களே, அரண்மனைக்குள்ளும் விடமாட்டார்களே, என்ன செய்வது என்று பரபரப்புடன் சொன்னான். பழுவூர் ராணி உடனே பல்லக்கில் தன் அருகில் கிடந்த ஒரு பட்டு பையை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு தந்த மோதிரத்தை எடுத்தாள். இதை காட்டினால் கோட்டைக்குள்ளும் விடுவார்கள், நம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தாள். வந்தியத்தேவன் அதை ஆவலுடன் வாங்கிக் கொண்டான். ஒரு கணம் பனை லட்சணை பொறுத்த அந்த தந்த மோதிரத்தை பார்த்தான். மறுபடியும் நிமிர்ந்து ராணிக்கு வந்தனம் கூற எண்ணிய போது பல்லக்கின் திரைகளும் மூடிக்கொண்டிருந்தன. இனியாவது என்னை பின்தொடர்ந்து வராதே, அபாயம் நேரும், நின்று மெதுவாக வா என்று பல்லக்கு திரைக்குள்ளிருந்து பட்டு போன்ற குரல் கேட்டது. பிறகு பல்லக்கு நகர்ந்தது. வீரர்கள் முன்போலவே அதன் முன்னும் பின்னும் சென்றார்கள். வந்தியத்தேவன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்து கொண்டு சாலையோரமாக ஒதுங்கி நின்றான். பழுவூர் ஆட்களில் தன்னை அணுகி வந்து பேசியவன் 2-3 தடவை திரும்பி திரும்பி பார்த்ததை அவனுடைய கண்கள் கவனித்தது. உள் மனதிற்கு செய்தி அனுப்பியது. ஆம், அவனுடைய வெளிமனம் பல்லக்கிலிருந்து பழுவூர் ராணியின் மோகன வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா, அல்லது ஒரு மாய மனோகர கனவா? இப்படியும் ஓர் அழகி, ஒரு சௌந்தரிய வடிவம் இந்த பூவுலகில் இருக்க முடியுமா? ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் தேவமாதர்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு முற்றும் துறந்த முனிவர்களின் தவத்தையும் பங்கம் செய்ததாக கேட்டதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி இருக்குமா? பெரிய பழுவேட்டரையர் இந்த மோகினியின் காலடியில் அடிமை பூண்டு கிடப்பதாக நாடு நகரங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். இருந்தால் அதில் வியப்பு ஒன்றும் இருக்காது. நரை, திரை, மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே? சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் மங்கை எங்கே? இவளுடைய ஒரு புன்னகையை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்? வெகு நேரம் சாலை ஓரத்தில் நின்று இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த பிறகு வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு மெல்ல மெல்ல அதை தஞ்சை கோட்டையை நோக்கி செலுத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பிரதான கோட்டை வாசலை அடைந்தான். கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவுகள் அச்சமயம் சாத்தியிருந்தன. வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்கச் செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒதுங்கி நின்றார்கள். ஆம், அவரவர்கள் தங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் அல்லது பவனி பார்ப்பதற்காக காத்திருப்பவர்களைப் போல நின்றார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர் எல்லோருமே ஆவலுடன் நின்றார்கள். கோட்டை வாசலுக்கு முன்னால் சிறிது தூரம் வரை வெறுமையாகவே இருந்தது.
வாசலுக்கருகில் காவலர்கள் மட்டும் நின்றார்கள். விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் ஆவல் கொண்டான். எல்லோரும் ஒதுங்கி நிற்கும் போது தான் மட்டும் கோட்டை வாசல் காப்பாளரிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதன் மூலம் வீண் விவாதமும் சண்டையும் ஏற்படலாம். வீண் சண்டைகளில் இறங்கக்கூடாது. இது அதற்கு சரியான தருணமல்ல. எனவே வந்தியத்தேவன் கோட்டை வாசலை கவனிக்கக்கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். பக்கத்தில் மலரின் வாசனைகள் வீசியது. திரும்பி பார்த்தான். ஒரு வாலிபன் திருநீறு, ருத்ராட்சம் முதலிய சிவச்சின்னங்கள் தரித்தவன் 2 கைகளிலும் 2 பூக்கூடைகளுடன் நிற்பதைக் கண்டான். தம்பி, எல்லோரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள்? ஏதாவது ஊர்வலம் வரப்போகிறதா என்று கேட்டான். ஐயா, தாங்கள் இந்த பக்கத்து மனிதர் இல்லையா என்று கேட்டான் அவன். இல்லை, நான் தொண்டை நாட்டைச் சேர்ந்தவன் என்றான் வந்தியத்தேவன். அதனால்தான் கேட்கிறீர்கள். நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது என்றான் அவன். வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து குதித்தான். தம்பி, எதற்காக என்னை இறங்கச் சொன்னாய் என்று கேட்டான். இப்போது வேளக்கார படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள்ளிருந்து வரப்போகிறது. அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள் என்றான் பூக்கூடை கொண்டு வந்தவன். வேடிக்கை பார்க்கத்தானே என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன. நகரா முழங்கும் சத்தம், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம், இவற்றுடன் பல 100 மனிதர்கள் குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகளும் கலந்து எதிரொலி செய்தன. வேளக்கார வீரர் படைகளை பற்றி வந்தியத்தேவன் நன்கு அறிந்திருந்தான். பழந்தமிழ் நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. வேளக்காரர் என்பவர்கள் அப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்க்காப்பாளர் போன்றவர்கள். ஆனால் மற்ற சாதாரண மெய்க்காப்பாளர்களுக்கும் இவர்களுக்கும் ஒருவித வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை பாதுகாப்போம் என்று சபதம் செய்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையினாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்து விட்டால் துர்க்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தாங்களே கையினால் வெட்டிக்கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்து கொண்டவர்கள். இத்தகைய கடூர சபதம் கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகைகள் இருப்பது இயல்புதானே. கோட்டை வாசலின் கதவுகள் 2ம் படார் படார் என்று திறந்து கொண்டன. முதலில் 2 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களது வலக்கையில் உயரப் பறந்த கொடியை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து பின்னால் வந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கலாம். அவர்களில் பெரும்பாலானோர் பின்வரும் வாழ்த்தொலிகளை இடிமுழக்க குரலில் எழுப்பிக் கொண்டு வந்தார்கள். பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க, சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க, வீர புலிக்கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க, வெல்க வெல்க, வெற்றிவேல் வீரவேல் என்று குரல்கள் கேட்டன. நூற்றுக்கணக்கான வலுவான குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள் கேட்போரே மெய்சிலிருக்கச் செய்தன. வீதி ஓரங்களில் நின்ற மக்கள் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள். வேளக்கார படை வீரர்கள் தஞ்சை கோட்டை வாசல் வழியாக வெளியே வரத் தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரையில் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது. வேளக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்டநாயகர்களும் தான். பழுவேட்டரையர்களின் குடும்பத்தாருக்கும் அவ்வுரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது. தன்னிடமிருந்த இலச்சினை மோதிரத்தை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை. அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்திற்கு பிறகு கோட்டைக்கு செல்வதே நல்லது. ராத்திரியில் அப்படி கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமல்லவா என்று எண்ணிக்கொண்டே கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று பழகாத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிக களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான். இல்லாவிடில் நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இக்குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும். வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும். பூக்கடைகளின் அருகில் சென்றதும் வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்து கொண்டான். அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும். இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்படி எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். குதிரையிலிருந்து இறங்கி அவனையும் அணுகினான். தம்பி, பூக்கூடைகளில் ஒன்றை காணோமே, பூவெல்லாம் எங்கே, விற்றாகிவிட்டதா என்றான். விற்பதற்காக நான் பூ கொண்டு வரவில்லை, கோவில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகிவிட்டது, வீட்டுக்கு திரும்பி போகிறேன் என்றான்.
எந்த கோவிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா என்று அவன் சொன்னான். ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில்தான் போல இருக்கிறது. பெரிய கோவிலா அது என்றான் வந்தியத்தேவன். இல்லை, சிறிய கோவில்தான். கொஞ்ச காலமாக இத்தஞ்சையில் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி திருவிழா, ஆர்ப்பாட்டங்கள் அதிகம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதுமில்லை என்றான் அவன். நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்கு ஏதேனும் சன்மானம் உண்டா என்று கேட்டான் வந்தியத்தேவன். எங்கள் குடும்பத்திற்கு இதற்காக மானியம் இருக்கிறது. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தனம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறோம் என்றான் பூக்காரன். தம்பி, இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன். எங்கே தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இந்த நகரில் தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அயல் நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கென்று ஏற்பட்ட இராஜாங்க விடுதிகளும் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் என்று அவன் இழுத்தான். தம்பி, உன் பெயர் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். அமுதன், சேந்தன் அமுதன் என்றான் அவன். அடடா, எவ்வளவு நல்ல பெயர்! கேட்கும் போதே என் நாவிலிருந்து அமுது ஊறுகிறதே. எனக்கு இஷ்டம் இருந்தால் உன்னுடைய வீட்டிற்கு வந்து தங்கலாம் என்றுதானே நீ சொல்லத் தொடங்கினாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றான். என்னிடம் மந்திர வித்தை இருக்கிறது, அதனால் தான் தெரிந்து கொண்டேன். உன் வீடு எங்கே இருக்கிறது தம்பி? நகர எல்லையை தாண்டி கூப்பிடு தூரத்தில் எங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது. தோட்டத்திற்குள்ளே எங்கள் வீடும் இருக்கிறது என்றான் அமுதன். ஆஹா, அப்படியா? உன் வீட்டிற்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டணத்து சந்தடியில் என்னால் இன்றிரவை கழிக்க முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன் என்றான் வந்தியத்தேவன். என்னை பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்பாகியசாலி என்றான் அமுதன். அடடா, ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? ஒருவேளை உன் தந்தை... ஆம், என் தந்தை இறந்துதான் போனார். ஆனால் அது மட்டுமில்லை, என் தாய் பிறவியிலிருந்தே துர்பாகியசாலி. பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள் போகலாம் என்றான் அமுதன். அரை நாழிகை நேரம் நடந்து அவர்கள் நகர்ப்புறத்திற்கு அப்பால் இருந்த பூந்தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுக மயக்கத்தை உண்டாக்கியது. நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இரைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. பக்கத்தில் 2 குடிசைகள் இருந்தன. தோட்ட வேலையில் உதவி செய்த 2 குடும்பத்தார் அக்குடிசைகளில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனை அமுதன் அழைத்து வந்தியத்தேவனுடைய குதிரைக்கு தீனி வைத்து மரத்தடியில் கட்டி வைக்கும்படி கூறினான். பிறகு வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்பாகியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேளாது என்று தெரிந்தது. ஆனால் அந்த மாதரசியின் முகத்தில் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்புவதை வந்தியத்தேவன் கண்டான். கூறிய அறிவின் ஒளியும் அம்முகத்திலிருந்து வீசியது. பொதுவாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனமுற்றவர்கள் மற்றபடி சிறந்த அறிவு கூர்மையுள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி விசித்திரங்களில் ஒன்று அல்லவா? அமுதன் சில சமிக்கைகள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவத்தினாலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் இலை போட்டு அந்த அம்மாள் உணவு பரிமாறினாள். வந்தியத்தேவன் சாப்பிடும் போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்தான். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன. தனபொக்கிஷம், தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தார்கள். சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கும் அபிமானத்திற்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயகரும் கோட்டைக்குள்ளேதான் வசித்தார்கள். மற்றும் சின்ன பழுவேட்டரையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கே தங்கியிருந்தார்கள். பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்ன வியாபாரிகளும் பொன்னாசாரிகளுக்கும் கோட்டைக்குள் இடம் அளிக்கப்பட்டிருந்தது. பெரிய பழுவேட்டரையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்த 100கணக்கான அலுவலர்கள் இருந்தார்கள். துர்க்கையம்மன் கோவில் கோட்டைக்குள்ளேதான் ஒரு மூலையில் இருந்தது. கோவில் பூசாரிகளும் பணிவிடையாளர்களும் கோவிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள். நீண்ட பிரயாண களைப்புடன் முதல் நாள் இரவு கண்விழித்ததும் சேர்ந்து கொண்டது. வந்தியத்தேவனுக்கு கண்ணை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. சேந்தன் அமுதன் அவனுடைய நிலையை அறிந்து விரைவில் படுக்கை போட்டு கொடுத்தான். அத்தியாயம் 15. காக்கையும் குயிலும்.
இரவெல்லாம் கட்டையைப் போல கிடந்து தூங்கிவிட்டு காலையில் சூரியன் உதித்த பிறகு வந்தியத்தேவன் துயிலெழுந்தான். விழித்து கொண்ட பிறகும் எழுந்திருக்க மனம் வராமல் படுத்திருந்தான். மேலக்காற்று விற்றென்று வீச மரஞ்செடிகளின் கிளைகளும் இலைகளும் ஒன்றோடொன்று உராய்ந்து சோய் என்ற சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தன. அந்த சுருதிக்கிணங்க ஓர் இளம்பிள்ளையின் இனிய குரல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவார பாடலை பண்ணுடன் பாடியது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிலிக்குன்றை அணிந்தவனே என்ற பாடல் வரிகள் கேட்டது. இதை கேட்ட வந்தியத்தேவன் கண்ணை விழித்து பார்த்தான். அவனுக்கு எதிரே பூந்தோட்டத்தில் கொன்னை மரங்கள் சரஞ்சரமாக பொன்மலர்களை தொங்கவிட்டு கொண்டு காட்சியளித்தன. சேந்தன் அமுதன் ஒரு கையில் கூடையையும் இன்னொரு கையில் அளக்கும் வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டே கொன்றை மலர்களை பறித்து கொண்டிருந்தான். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து திருநீறு புனைந்திருந்த சேந்தன் அமுதன் சிவபக்தனாகிய மார்க்கண்டேயனை போல தோன்றினான். இப்படி இனிமையாகவும் அழகாகவும் பாடும் பிள்ளையின் குரலை கேட்க அவனுடைய அன்னை கொடுத்து வைக்கவில்லையே என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு எழுந்தது. காலை உணவிற்கு பிறகு சேந்தன் அமுதன் உச்சிவேளை பூஜை கைங்கரியத்திற்காக பூக்கூடையுடன் கிளம்ப வந்தியத்தேவன் சக்கரவர்த்தியின் தரிசனத்திற்காக புறப்பட்டான். இருவரும் நடந்தே சென்றார்கள். கோட்டைக்குள் குதிரையை கொண்டு போக வேண்டாம் என்று வல்லவரையன் முன்னமே தீர்மானித்திருந்தான். குதிரை நன்றாக இளைப்பாற அவகாசம் கொடுப்பது அவசியம். கோட்டை வாசல் போய்ச் சேரும் வரையில் அமுதனுடன் பேச்சு கொடுத்து இன்னும் சில விவரங்களை தெரிந்து கொண்டான். உன் அன்னையை தவிர உனக்கு வேறு உற்றார் உறவினர் யாரும் கிடையாதா என்று வல்லவரையன் கேட்டதற்கு அமுதன் கூறினான். இருக்கிறார்கள். என் அன்னையுடன் கூட பிறந்த ஒரு தமக்கையும் தமையனும் உண்டு. தமக்கை காலமாகிவிட்டால் தமையனார் கோடிக்கரை குழகர் கோயிலில் புஷ்ப கைங்கரியம் செய்கிறார். அத்துடன் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கும் பணியும் செய்து வருகிறார். அவருக்கு ஒரு புதல்வனும் புதல்வியும் உண்டு. ஆனால் புதல்வி என்று சொல்லி நிறுத்தினான். புதல்விக்கு என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஒன்றுமில்லை, எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம். சிலர் ஊமையாக பிறப்பார்கள், மற்றவர்கள் இனிய குரல் படைத்திருப்பார்கள், நன்றாக பாடுவார்கள். உன் மாமனின் மகள் ஊமை இல்லையே என்றான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, அப்படியானால் நன்றாக பாடக்கூடியவள் என்று சொல்லு. உன்னை காட்டிலும் நன்றாக பாடுவாளா என்றான் வந்தியத்தேவன். நல்லா இருக்கிறது உங்கள் கேள்வி. குயில் காக்கையை விட நன்றாக பாடுமா என்று கேட்பது போல இருக்கிறது. பூங்குழலி பாடினால் சமுத்திர ராஜா அலைகளை எறிந்து ஓசை செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாக கேட்பார். ஆடு மாடுகளும் காட்டு மிருகங்களும் கூட மெய் மறந்து நிற்கும் என்றான் அமுதன். உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா? அழகான பெயர் என்றான். பெயர் மட்டும்தானா அழகு? அவளும் அழகிதான். மானும் மயிலும் அவளிடம் அழகு பிச்சை கேட்க வேண்டும். ரதியும் இந்திராணியும் அவளைப் போல அழகியாவதற்கு பல ஜென்மங்கள் தவம் செய்ய வேண்டும். சேந்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியில் பூரணமாக ஈடுபடவில்லை என்பதை வல்லவரையன் கண்டுகொண்டான். அப்படியானால் உனக்கு தகுந்த மணப்பெண் என்று சொல்லு. மாமன் மகளாகையால் முறைப்பெண்ணும் கூடத்தானே. கல்யாணம் எப்போது என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு தகுந்தவள் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு எவ்விதத்திலும் தகுதியில்லாதவன். உன் நாட்கள் போல பூங்குழலிக்கு சுயம்வரம் வைத்தால் 56 தேச ராஜாக்களும் வந்து போட்டி போடுவார்கள் என்றான் அமுதன். அப்படியானால் உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்து விடுவாய் என்று சொல்லு என்றான் வந்தியத்தேவன். நல்லா இருக்கிறது. இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியைப் போல இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலியுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் நான் பூங்குழலியுடன் வாழ்கிறேன் என்றுதான் சொல்வேன் என்றான் அமுதன். பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார் உனக்கு தெரியுமா தம்பி என்று வல்லவரையன் கேட்க, நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன். 3 வருடத்திற்கு முன்பு வீரபாண்டியன் போரில் மாண்டான். அச்சமயம் சோழர் படைகளும் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களை செய்ததாக கேள்வி. யுத்தம் என்றால் அப்படித்தானே. மதுரை சோழ ராஜ்யத்திற்கு உட்பட்டு விட்டது. ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் எடுத்துக்கொண்டு சதி செய்கிறார்களாம். பழையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது என்றுதான் அவரை பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இங்கே கோட்டையும் வலிமை, கட்டுக்காவலும் அதிகம். அதோடு சக்கரவர்த்தியின் உடல் நலத்திற்கு பழையாறையை காட்டிலும் தஞ்சாவூர் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள் என்றான். சுந்தர சோழரின் உடம்பை பற்றி எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் என்ன நோய் என்று மட்டும் யாருக்கும் தெரிவதில்லை என்று வந்தியத்தேவன் சொல்ல, தெரியாமல் என்ன, சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து 2 கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டன என்றான் அமுதன். அடடா, அதனால்தான் அவரால் நடக்கவே முடிவதில்லையா என்றான் வந்தியத்தேவன். நடக்க முடியாது. யானை அல்லது குதிரை மீது ஏறவும் முடியாது. படுத்த படுக்கைதான். பல்லக்கில் ஏற்றி இடத்திற்கு இடம் கொண்டு போனால்தான் போகலாம். அதிலும் வேதனை அதிகம். ஆகையால் சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளியே கிளம்புவதே இல்லை. சில காலமாக சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை என்றும் சொல்கிறார்கள் என்றான் அமுதன்.
ஆஹா, என்ன பரிதாபம் என்றான் வந்தியத்தேவன். பரிதாபம் என்று கூட சொல்லக்கூடாது அண்ணா, அது ராஜநிந்தனை என்று சொல்லி பழுவேட்டரையர்கள் தண்டனை விதிப்பார்கள் என்றான் அமுதன். பழுவேட்டரையர் எங்கே யாரிடம் பேசினாலும் பழுவேட்டரையர்களை பற்றியே பேச்சு. அவர்கள் அவ்வளவு பராக்கிரமசாலிகளாய் இருந்ததால் தான் என்ன, தனப்பொக்கிஷம், தானிய களஞ்சியம், தஞ்சை நகர காவல், ஒற்றர் படை எல்லாம் அவர்களுடைய வசத்தில் இருக்கும்படி சக்கரவர்த்தி விட்டிருக்கக்கூடாது. இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்களிடம் விட்டதனால்தான் சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். இவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் பலிக்குமோ, அல்லது அது பலிக்காமல் போக நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்தால் சக்கரவர்த்திக்கும் எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும். இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது. சேந்தன் அமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிக்குளத்தார் ஆலயத்தை நோக்கி சென்றான். வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கோட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.